இப்போ நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 6.1 13வது சம் பாருங்கள். 3i cap + 4j cap - 5k cap எனும் விசை 4i cap + 2j cap - 3k cap என்ற வெக்டரை நிலை வெக்டராக கொண்ட புள்ளி வழியாக செயல்படுகிறது எனில் 2i cap - 3j cap + 4k cap என்ற வெக்டரை நிலை வெக்டராக கொண்ட புள்ளியை பொறுத்து அவ்விசையின் திருப்பு விசையின் எண்ணளவு மற்றும் திசை கொசைன்களை காண்க. நமக்கு பாருங்கள், விசை ஃபோர்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு OA OB அவங்களே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போது இதை வச்சு இதுக்கு இந்த விசைக்கான எண்ணளவு என்ன, இதுக்கான திசை கொசைன்கள், சரிங்களா, இது ரெண்டுத்தையும் கேட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கொஷனில் கொடுத்துருக்கிறது நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ விசை F vector = 3i cap + 4j cap - 5k cap. அதே போல் OA வெக்டர் பாருங்கள், 2i cap - 3j cap + 4k cap. அடுத்து OB வெக்டர் பாருங்கள், 4i cap + 2j cap - 3k cap. சரிங்களா? இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, இசைக்கான திருப்பு விசையோட எண்ணளவு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது இந்த பார்த்திங்கன்னா நம்ம ஆர் அப்படின்றதுக்கு போகிறோம். ஆர் வெக்டர் அப்படின்னும் போது நமக்கு ஏபி வெக்டர் அப்படின்னு வரும். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரித்து எழுதும் போது ஓபி வெக்டர் - OA வெக்டர்னு எழுதுவோமா. ஸோ இடப்பெயர்ச்சி டி வெக்டருக்கும் இதே போல் எழுதுவோம். நீங்கள் இல்லை டைரெக்டாகவே ஆர் வெக்டர் = ஓபி வெக்டர் - OA வெக்டர் அப்படின்றதும் எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போது ஓபி வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்க, 4i cap + 2j cap - 3k cap. இப்போ உங்கள் ப்ளஸ்ஸை நம்ம அப்படி நம்ம எழுதிக்கலாம். இங்கே மைனஸ்ன்னு இருக்குது. இப்போ மைனஸ் ப்ராக்கெட்டில் பாருங்கள், OA வெக்டர் பார்த்திங்கன்னா 2i cap - 3j cap + 4k cap. சரிங்களா? இது OA வெக்டருக்கானது. இந்த டைம் அப்படி எடுத்து எழுதிக்கலாம். 4i cap + 2j cap - 3k cap. மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போ -2i cap மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் 3j cap மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் -4k cap. சரிங்களா? இப்போ இங்கே +4 இங்கே -2 கழிக்கலாமா? கழிச்சா 2 பிரிவுக்கான குறி பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு 2i cap. அடுத்து பாருங்க +2 இங்கே +3 கூட்டிக்கணும். கூட்டினா +5j cap. இங்கே -3 இங்கே -4 குறி ஒரே மாதிரி கட்டினால கூட்டிக்கலாம். கூட்டினா -7k cap. இது பார்த்திங்கன்னா ஆர் வெக்டருக்கான ஆன்சர் பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. இப்போது ஆர் வெக்டர் கண்டுபிடிச்சாச்சு. ஃபோர்ஸ் விசை பார்த்திங்கன்னா அவங்களே நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போது இதை வச்சு பார்த்திங்கன்னா திருப்பு விசை கண்டுபிடிக்கலாமா? திருப்பு விசை. இப்போ திருப்பு விசை என்னும் போது அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியுமா? T வெக்டர் = R வெக்டர் × F வெக்டர். ஃபார்முலா பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. அப்போ தனியாக தெரியும். இப்போது இது கிராஸ் அப்படின்னும் போது குறுக்கு பெருக்கம். அப்போது மாடுலஸ் ஆஃப் I வெக்டர் I cap J cap K cap. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஆர் வெக்டரா, இப்போ என்ன இருக்குது, 2 + 5 -7. அடுத்து என்ன, எஃப் வெக்டரா, என்ன எழுதியிருக்கோம், +3 + 4 -5. சரிங்களா? இப்போ இதை வந்து குரூப்பு பண்ணலாமா? பண்ணும்போது இங்கு ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு. அப்போ எடுத்து எழுதிக்கலாமா ஃபஸ்ட்டு? இப்போ இங்கே வரும் +i cap மாடுலஸ் ஆஃப் நிரல் நிறைய விட்டுட்டு இந்த 2 டைம் விட்டுறணும். விட்டுட்டு மீதி என்ன இருக்குது, 5 -7 + 4 -5. சரிங்களா? அடுத்து என்ன, -j cap. அப்போது இதுக்கான நிரல் நிறைய விட்டுட்டு மீதி என்ன இருக்குது, 2 -7 3 -5. சரிங்களா? அடுத்து பாருங்க +k cap அப்படின்னும் போது
மாடுலஸ் ஆஃப் இதுக்கான நிரல் நிறைய விட்டுட்டு மீதி என்ன இருக்குது 2 5 3 4 சரிங்களா. இப்போ எடுத்து எழுதியாச்சா. இப்போது ப்ளஸ் ஐ கேப் இதை வந்து பெருக்கணும். மைனஸ் ப்ளஸ் 5 மைனஸ் 5 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு 5 × 5 25 அப்போ 25. அடுத்து பாருங்க ஃபார்முலா வர்ற மைனஸ் இது இந்த இடத்துல இந்த மைனஸ் ஃபார்முலா வர்றது இங்கே பாருங்கள் மைனஸ் 7 × 4 அப்போது 7 × 4 பெருக்கும் போது 7 4 28. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது இங்கே ஒரு மைனஸா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு இப்போ ப்ளஸ் 28. அடுத்து மைனஸ் ஜே கேப் இன்ட்டு ப்ளஸ் 2 × மைனஸ் 5 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 × 5 10. அடுத்து ஃபார்முலா வர மைனஸ். அடுத்து மைனஸ் 7 × 3 21 மைனஸ் 21. இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் 21. அடுத்து ப்ளஸ் கே கேப் இன்ட்டு 2 × 4 8 ஃபார்முலா வர மைனஸ் 3 × 5 15 ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் அப்போ மைனஸ் 15 சரிங்களா. அப்போ கழிக்கலாம் மைனஸ் 25 ப்ளஸ் 28 கழிச்சா 3 அப்போ ப்ளஸ் 3 ஐ கேப். இங்கே பாருங்கள் மைனஸ் 10 ப்ளஸ் 21 கழிச்சா ப்ளஸ் 11 ப்ளஸ் 11 இங்கே கழிக்கும் போது நமக்கு ப்ளஸ்ஸு 11 வருது இங்கே மைனஸ் இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இப்போ மைனஸ் 11 ஜே கேப் சரிங்களா. அடுத்து பாருங்கள் இங்கே ப்ளஸ் 8 மைனஸ் 15 இப்போ கழிக்கும் போது 7 பெரிய கணக்குறி மைனஸ் அப்போ மைனஸ் 7 அப்போ மைனஸ் 7 இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் இப்போ 7 கே கேப் சரிங்களா. இது வந்து டி வெக்டருக்கான ஆன்சர். பாருங்கள் இப்போ நம்ம திருப்பு விசை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை வச்சு பார்த்திங்கன்னா திருப்பு விசைக்கான எண்ணளவு கண்டுபிடிக்கலாமா. ஃபஸ்ட்டு திருப்பு விசையின் எண்ணளவு சரிங்களா. அப்போது திருப்பு விசைக்கான எண்ணளவுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். எண்ணளவு அப்படின்னும் போது R ஈக்குவல் ஃபார்முலா பார்த்திங்கன்னா இப்போது மாடுலஸ் ஆஃப் xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப். அப்போது இதை பார்த்திங்கன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் சரிங்களா. இது திருப்பு விசைக்கான ஃபார்முலா வரும்போது அப்போது திருப்பு விசையின் எண்ணளவுக்கான ஃபார்முலா R ஈக்குவல் மாடுலஸ் ஆஃப் இப்போது இங்கே எக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஒய்ஜே கேப் ப்ளஸ் இசட்கே கேப் இது ஃபார்முலா. அப்போது இந்த பார்த்திங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் திருப்பு விசை பாருங்கள் 3 ஐ கேப் மைனஸ் 11 ஜே கேப் மைனஸ் 7 கே கேப் சரிங்களா. இப்போ ஃபார்முலா படி எடுத்துப்பாங்க நம்ம ரூட் போடணும். ரூட் போடும்போது கிலோவுக்கு மட்டும் ரூட் இங்கே ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கணும் மைனஸ் இருந்தால் மைனஸ் போட்டுக்கணும். அப்போது 3 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 11 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 7 ஸ்கொயர் சரிங்களா. இப்போ ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பண்ணால் 3 × 3 9 ப்ளஸ் 11 ஸ்கொயர் பண்ணால் 11 × 11 121 ப்ளஸ் மைனஸ் 7 ஸ்கொயர் இருக்குது மைனஸ் 7 × மைனஸ் 7 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 7 × 7 49. அப்போது இது 3 கூட்டம் பார்த்திங்கன்னா நமக்கு 9 ப்ளஸ் 121 130 130 49 கூட்டும் போது நமக்கு 179 வருமா. இது பார்த்திங்கன்னா திருப்பு விசைக்கான எண்ணளவுக்கான ஆன்சர் சரிங்களா. பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்கள் திசை கொசைன் கேட்டிருக்காங்களா. திருப்பு விசையின் திசை கொசைன்கள் பார்த்திங்கன்னா பாருங்கள் அப்போது இதுக்கான ஃபார்மாக நமக்கு தெரியும் x டிவைட் பை ஆர் கமா y டிவைட் பை ஆர் கமா z டிவைட் பை ஆர் சரிங்களா. அப்போது எக்ஸ் ஒய் இப்போ ஆர் பற்றி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ரெடி ரூட் ஆஃப் 179
சரிங்களா? இது ஆறுக்கானது 179ன்றது. இப்போ இந்த எக்ஸ் ஒய் ஜெட் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம டி வெக்டர் என்ன கண்டுபிடிச்சோமோ இது எக்ஸ், இது ஒய், இது இசட் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோமா? அப்போ எக்ஸ் என்னது 3, ஒய் என்ன -11, இசட் என்ன -7. இதுதான் திருப்பு விசைக்கான திசை கொசைன்கள். பிளாக்கில் கொடுத்துக்கோங்க.